மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு புதிய உழைப்பாளர் கட்சியின் தலைவர் திருவாரூர் காந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். இந்த தேர்தலில் வன்னியர்களோட வாக்கு இப்ப பாமகவுக்கு போகுமா? ஏன்னா அதுவே ரெண்டு பிளவா இருக்கும் போது யாருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. இந்த வன்னியர் சங்கம் உருவாக்கப்பட்டது ஒரு RSS மாதிரியே உருவாக்கப்பட்டது. அன்புமணியே வச்சு கேம் தானே ஆடிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க கூட்டணியில சேர்த்துட்டீங்க, உங்களுக்கு எத்தனை தொகுதின்னு இன்னும் சொல்லல. இப்ப அன்புமணி அடுத்து டெல்லிக்கு போறேன்னு சொல்லிருக்காருல்ல, அது அவருக்கு ஒரு இது இல்லையா? டெல்லியில போய் என்ன பண்ணுவாரு? இந்தியாவிலேயே முதன்மையான முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடியார், ஊழலே செய்யாத நபர் எடப்பாடியார்னு சொல்லலாம். இப்ப சொல்லிட்டு அப்புறம் சொல்லு. அதே சமயத்துல ராமதாஸ் ஐயாவோட பாமகவுமே என்டிஏ கூட்டணியில சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வருது. இந்த தேர்தலுக்காக எல்லா கட்சிகளுமே பொது சின்னமாகறதாக இருந்தாலும் சரி, அவங்களோட தேர்தல் அறிக்கை திட்டமிடுறதா இருந்தாலும் சரி, இந்த வேலைகள் எல்லாம் தீவிரமா இருக்கிறாங்க. ஆனா பாமக, இந்த கட்சியை நீங்க தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரீங்க. இந்த பாமக மட்டுமே அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி, யாருக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது, யாருக்கு சின்னம் கிடைக்க போகுதுன்னா அந்த கட்சிக்குள்ளேயே போட்டியா இரண்டு பிரிவுகளா இருக்கிறாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? இது 2026 வன்னியர்களுடைய வீழ்ச்சியாக நான் பார்க்கறது. எதனால பார்க்குறேன்னா, 1952க்கு ராமசாமி படையாச்சாருக்கு பிறகு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஐயா அவர்கள் தான் முன்னெடுத்தாங்க இந்த அமைப்பு. இது ஒரு பக்கம் அனைத்து சமுதாயத்துக்கான ஒரு கட்சியா இருந்தா கூட அதனுடைய அரசியல் பின்புலம் வேறு, அந்த ஒரு மரத்தினுடைய வேர் எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த கட்சியினுடைய வேர் பகுதியா இருக்கிறது வன்னியர் சங்கம் தான். அதனாலதான் அவங்க வன்னியர் சங்கத்தை இன்னைய வரைக்கும் உயிரோட்டமா அவங்க அந்த கட்சி வச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி பாட்டாள் மக்கள் கட்சிக்கு பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மாநில தலைவர்கள் இருக்கிறார்களோ, அதே மாதிரி வன்னியர் சங்கத்திற்கும் கட்டமைப்பை அவர்கள் 80 காலங்கள்ல இருந்து இன்றைக்கு 2026 வரைக்கும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு தாய் அமைப்பா. எப்படி பாரதிய ஜனதாவுக்கு ஒரு RSS ஒரு தாய் அமைப்பா இருக்கோ, அது மாதிரி பாட்டாள் மக்கள் கட்சிக்கு ஒரு தாய் அமைப்பா வன்னியர் சங்கம் இருந்துட்டு இருக்கு. அப்போ ஓரியெல்லாம் வன்னியர்கள், இப்ப நாங்கெல்லாம் அமைப்பு சின்ன சின்ன அமைப்புகளா வன்னியர்கள் அமைப்பு வச்சிருந்தாலும், ஓரியண்டலா நாங்களும் ஒரு வேறு அமைப்பு மாதிரி படையாச்சார் பேரை வைத்திருந்தாலும், அவர்கள் ஒரு பெரிய இயக்கமாக அதை நடத்திட்டு வராங்க. அரசியல் அதிகாரத்துல வராங்க. நாங்கள் அரசியல் பார்வையில் இன்னும் உள்ள அரசியல் அதிகார பார்வையில் அதற்கான முன்னெடுப்பை நாங்கள் எடுக்கவே இல்லை. நாங்கள் அரசியல் ரீதியாக வன்னியர்களுக்கான ஆதரவு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து அவர்களை வெற்றி வாய்ப்புக்கு தான் இது வரைக்கும் பாடுபட்டு இருக்கும் பொழுது, அரசியல் ரீதியாக நாங்களே MLA MP-க்களுக்கு நின்று அரசியல் இதுல வரல. இப்ப இந்த தேர்தலில் தான் வரப்போறோம் நாங்க. இந்த பாமக பிளவுபட்டதுனால நீங்க உள்ள வரீங்களா? ஆமா, அதுவும் ஒரு காரணம். அப்படியும் வச்சுக்கலாம். ஏன் காரணம்னா, இது வன்னியர்களுடைய வீழ்ச்சின்னு ஏன் சொன்னா, இடஒதுக்கீட்டுக்காக நீங்க குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க, பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல ஒரு பெரிய கட்சி பிளவுன்னு இதை சொல்ல முடியாது. அப்பா பையனுடைய பிளவு. இதை சரி பண்றது யார் பண்ணிருக்கணும்? அன்புமணி தான் பண்ணிருக்கணும். ஏன்னா அப்பா போய் பையன் காலில் விழுந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா? ஒரு சண்டை வருதுன்னா பையன் தான் காம்ப்ரமைஸா போகணும். ஒண்ணு உறவினர்கள் மூலியமா போகணும், இல்ல கட்சியினுடைய நிர்வாகிகள் யார் மூலியமாவது போகணும், இல்ல நேரடியாக அவங்க அப்பாட்டே போயிட்டா கூட பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நாங்களும் அதுதான் எதிர்பார்க்கிறோம். ஆனா நீங்கள் இந்த சமுதாயம் 2 கோடி பேர் வன்னியர்களுடைய மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை பத்தி கவலையே படாம நீங்க அப்படியே பிரிஞ்சு நிக்கிறீங்க. உங்க அப்பாவே இல்லாம ஒரு கட்சியோட போய் கூட்டணி பேசுறீங்க, அந்த கட்சி என்னோடதுதான் சொல்றீங்க அப்படின்றது எந்த விதத்துல நியாயன்றத கொஞ்சம் பாருங்க. இல்ல, இப்போ ராமதாஸ் ஐயா கூட விட்டு கொடுத்து போகலாம் இல்லையா? ஏன்னா அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு விட்டு கொடுத்து போறது தானே அழகு. அதுதான் விட்டு கொடுத்து பார்த்தாரு. அவரு தலைமுறை விட்டு கொடுக்கறதே இல்ல, சுத்தமாவே கொடுத்து பார்த்தாரு. விட்டு கொடுக்கறதுன்றது 2வது பட்சம். இவருக்கு 35 வயசா இருக்கும் பொழுதே மத்திய அமைச்சர் ஆக்குனா அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்புன்னு டாக்டர் ஐயா அவர்கள் சொல்றாருல்ல. அப்ப எந்த வயசுல கொடுத்திருக்கிறாரு? 35 வயசுல உங்கள்ட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. விட்டு கொடுக்கறது இல்ல, கொடுத்தே விட்டாரு. இதை பாத்துக்கப்பா இந்த கட்சி அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க இளைஞரணி தலைவரா வந்தீங்க, அதுக்கு பிறகு பேரன்பாட்டில கட்சியில நீங்க தலைவரா வந்தீங்க. வந்த பிறகு உங்களிடம் ஒரு பொறுப்பை படிச்ச பிறகு அந்த கட்சியை எந்த லெவல்ல நீங்க கொண்டு போனீங்கன்ற விவாதம் இருக்குல்ல. இப்போ ஒரு விஷயத்த கையில எடுத்துங்க. நாங்கள் எங்களுடைய தாய் அமைப்பா இருக்கிற படையாச்சார் பேரவை சார்பாக 2008ஆம் ஆண்டு இவர்கள் எல்லாம் செய்யறது அயோக்கியத்தனம்,
இவர்கள் வன்னியர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடாமல், வன்னியர்களுக்காக எந்த விதமான குரலும் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் கொடுக்காமல் இவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பார்த்துருக்காங்க. இன்ன வரைக்கும் நம்மளுக்கு இடஒதுக்கீடே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தஞ்சை மாவட்டத்திலிருந்து ஒரு பெரிய ஊர்வலம் சென்னை வரைக்கும் 4 நாள் பயணம், 500 வாகனங்கள்ல நாங்க வரோம். அதனுடைய தலைப்பே வன்னியர்களுக்கு இவர்கள் செய்த துரோகம் என்ன அப்படின்ற தலைப்புலதான் அந்த ஊர்வலத்தையே வரோம். இங்க ராமசாமி படையாச்சனுடைய சிலை, கிண்டியில இருக்கிற சிலை முன்னாடி நாங்கள் அந்த ஊர்வலத்தை முடிக்கிறோம். அப்ப கலைஞர் அவர்கள் முதலமைச்சர், அவர் ஆட்சியில் இருக்காரு. அப்ப கலைஞர் அவர்கள் எங்களை கூப்பிட்டு என்ன உங்களுடைய கோரிக்கை அப்படின்னு கேட்கும்போது, வன்னியர்களுடைய சொத்துக்கள் தமிழ்நாடு முழுவதும் 2 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு, அதெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு வாரியம் அமைச்சு கொடுங்கன்ற கோரிக்கை வச்சோம். அவர் உடனே செஞ்சாரு. அதனால அந்த தேர்தல், அப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் பேரவை சார்பாக இதை செய்ததற்காக நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் என்று ஆதரவு கொடுத்து பாமகவினுடைய 7 பாராளுமன்ற தொகுதியையும் தோற்கடித்த வரலாறு எங்களுக்கு உண்டு. நாங்க ஏன் தோற்கடிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு அதுக்கு வந்தோம்னா, இது மாதிரி திமுக வன்னியர்களுக்காக செய்து நீங்க வன்னியர்களால் பெறப்பட்ட ஓட்டை வச்சுக்கிட்டு அதுல எம்பி தேர்தல் நின்றுகிட்டு எம்எல்ஏக்கள் இருந்துகிட்டு நீங்க எதுவுமே செய்யல. அப்ப உங்களை தோற்கடித்தால்தான் வன்னியர்களுக்காக நீங்க குரல் கொடுப்பீங்கன்னு தோற்கடிச்சோம். அதுல தோல்வி சந்திச்சாங்க 7 நாடாளுமன்ற தேர்தலையும். இல்ல இப்போ இந்த தேர்தல்ல வன்னியர்களோட வாக்கு இப்ப பாமகவுக்கு போகுமா? ஏன்னா அதுவே 2 பிளவா இருக்கும் போது யாருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. அதாவது நான் தான் சொன்னல, வன்னியர் சமுதாயத்தினுடைய சங்கம் இருக்கு, அந்த சங்கம் தான் இந்த கட்சிக்கு ஒரு பலமானது. அது டாக்டர் ஐயா அவர்கிட்ட தான் இருக்கு. வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் முதற்கொண்டு அதனுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் டாக்டர் ஐயா அவர்கள் பின்னாடி இருக்கிறாங்க. கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் மட்டும்தான் அன்புமணிட்ட இருக்கிறதா நீங்க பார்க்கலாம். என்ன காரணம்னா, நிர்வாகிகளுக்கு என்ன பிரச்சனைனா, அவர் இளைஞர், இவருக்கு இன்னும் 90 வயசு, இன்னும் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா டாக்டர் ஐயா அவர்களுக்கு 90 வயசாக போகுது, 88 நெருங்குறாரு. அப்ப 90 வயது நபரிடம் போய் நம்ம ஒரு அரசியல் ரீதியான ஒரு அணுகுமுறையை இது பண்ணும்போது அது கஷ்டம். அதனால நம்ம அன்புமணி பின்னாடி இருந்தாதான் நம்மளுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நபர்கள் அங்க இருக்காங்க. அதுக்குதான் டாக்டர் ஐயா அவர் அதை அவங்க நிறைய இடத்துல வெளிப்படுத்தினாங்க. ஒரு வயசானவரு, அவருக்கு புத்தி இது இல்ல, நினைவாற்றல் இல்ல, வேற ஒருத்தங்க சொல்றதுதான் அவர் செய்யறாருன்றதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. சொல்லிட்டே வர அவர் என்ன பண்ணாரு, அந்த அந்த இதை மாத்தணும்ன்றதுக்காக தான் ஸ்ரீகாந்தி உள்ள கொண்டு வந்தாரு. ஏன் அவங்கள செயல் தலைவரா போயிட்டாங்கன்னா, தலைவரா இருக்கிறவங்க செயல்படாத சூழ்நிலை, கொஞ்சம் உடல் நலம் பாதிக்கப்பட்டோ இல்ல ஏதோ அப்படி வரும்போது இது அவங்களுக்கு பிளஸ் ஆயிடுமோ அன்புமணிக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் தன்னுடைய மகளை இந்த கட்சியினுடைய செயல் தலைவரா போட்டாங்க. அப்ப அவர் எல்லாத்தையுமே ஃபுல் பண்ணிட்டு வர்றாரு பாருங்க. அப்படி எடுத்தாலுமே அதுவும் வாரிசு அரசியல் கீழ தானே வருது. அவங்க வாரிசு அரசியலை எதிர்க்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களே, அதாவது நீங்க அதுல ஒரு முக்கியமான பங்கு என்னன்னா, அவர் சின்ன வயசுலயே இதை கொண்டு வந்தாருன்னா, இப்ப நாங்க முதற்கொண்டு அதை எதிர்த்தோம் தான், அது தப்பு, அது மறுபடியும் நீங்க இன்னொரு தப்பா பண்றீங்க அப்படின்னு. என்ன விஷயம்னா, இந்த காலகட்டம் அவர் 90 வயசு நெருங்குது பாத்தீங்களா, அப்ப அவர் உடன் இருந்து வீட்டுல பாக்குற மாதிரி ஒரு ஆளு, ஒரு பொறுப்பாளர் வேணும். அப்ப தான் பையன் தான் அதை பாப்பாருன்னு நினைச்சு நம்பி பண்ணாரு, அவர் ஏமாத்திட்டாரு. அவர் உடன் இருந்து பாக்கணும்னா அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். இல்ல அரசியல் ரீதியாகவும் நீங்க அரசியல் வெளி உலகத்துக்கு தான் அரசியல் செஞ்சுட்டு போவாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கும், அவங்க மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும்ன்றத ஒரு ஒரு விவாத பொருளை நீங்க வச்சுக்க முடியாது. நீங்க பாரதிய ஜனதால எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு நபர் எங்க இருந்தாருன்னே தெரியாது, அந்த நபரை கொண்டு முதலமைச்சர் ஆகிடுவாங்க. ஒரு நபர் எங்க இருந்தாருன்னே தெரியாது, அவங்க எம்எல்ஏ எம்பி ஆயிடுவாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கான பயிற்சிகள் ஒரு பயிற்சி பட்டறைகளை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்ற சங்கங்க அதுல நிறைய பிரிவுகள் இருக்கு, எல்லாத்துலயும் அவங்க பயிற்சி பெற்ற இருக்கும், அவங்க அது பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த வன்னியர் சங்கம் உருவாக்கப்பட்டதே ஒரு ஆர்எஸ்எஸ் மாதிரியே உருவாக்கப்பட்டது. முதல் நாங்களாம் அதுல பணியாற்றின போது டாக்டர் ஐயாவோட பின்னாடி அணிவகுத்து அப்ப அந்த காலத்துல நிக்கும் போதெல்லாம் ஆர்எஸ்எஸ் எப்படி கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரிதான் வன்னியர் சங்கத்தை நாங்க கொண்டு போனோம். ஏன்னா எந்த விதமான பதவிக்கும் நீங்க ஆசைப்படக்கூடாது. இப்ப வன்னியர் சங்கத்துல இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, எம்எல்ஏ ஆகுங்களா, எம்பி, ஜாதி சங்கம் தானே, அதை நம்பி லட்சக்கணக்கான பேர் வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ்ல மதவெறியுமே புகுத்துறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுல எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறாங்க. அந்த கண்டென்ட் எல்லாம் வேற. நான் ஆர்எஸ்எஸ்க்கு உள்ளே போல, அந்த பயிற்சியை சொல்றேன், அந்த பயிற்சியை மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேன் ஒழிஞ்சு அந்த விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பல. எனக்கு அதுல விருப்பமும் இல்ல. எனக்கு என்னன்னா, அதுல உள்ள அந்த தியாகம் இருக்குல்ல, நான் எந்த பதவிக்கும் வராமையே அங்க இருப்பேன்ற ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதை உதாரணமா காமிக்கிறேன்.
எங்களுடைய பேர் வரணும்னு நாங்க ஆசைப்பட்டது கிடையாது, நாங்கள் புகழ் வரணும்னு ஆசைப்பட்டது கிடையாது. எங்களுடைய நோக்கம்லாம் சமூக நீதி கிடைக்கணும், அப்படிதான். ம். அந்த ஒரு சமூக நீதி அப்படிங்கிறது வன்னியர் சமூகத்துக்கான சமூக நீதியா? வன்னியர் சமூகத்துக்கான நீதியும் அதுல அடங்கும். ஓகே. ஆனா நாங்கள் எங்களோட கோரிக்கையை பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய பேர் வன்னியர் சங்கத்துக்காக தான் இவங்க போராடினாங்க வன்னியர் சங்கம் நீங்க நினைக்கிறீங்க, அது தப்பு. முதல்ல இந்த நம்ம மதிமுக மூலியமா இத நாட்டு மக்களுக்கு சொல்றேன், வன்னியர் உள்ளிட்ட அனைத்து ஜாதிக்கும் இடஒதுக்கீடு வேணும்னு தான் நாங்கள் 87 சாலை மறியல் 7 நாள் பண்ணோம். அந்த 7 நாள் பண்ணதனுடைய விஷயம் என்னன்னா, வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வேண்டும். ஏன்னா நாங்க 2 கோடி பேர் இருக்கோம் ஒரு தோராய கணக்குல. நாங்க அன்னைக்கு 87ல, இன்னைக்கு கூட இருக்கும்னு வச்சுங்க. அதன்படி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு 20% இடஒதுக்கீடு வேண்டும், மத்தியில் 2% இடஒதுக்கீடு வேண்டும். இது ரெண்டும் இல்லாமல் எந்தெந்த ஜாதிக்கு மக்கள் தொகை அடிப்படையில் எல்லோருக்கும் வேண்டும். அதனாலதான் நீங்க டாக்டர் ஐயா அவர்களை சமூக நீதி காவலர்னு சொன்னாங்க. நீ ஒரு ஜாதிக்கு மட்டும் நீங்க அவர் போராடி இருந்தாருன்னு வச்சுங்க, அன்னைக்கு சமூக நீதி காவலர்ன்ற பட்டம் அன்னைக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா அது ஜாதி தலைவர்ன்ற பட்டத்தோட முடியும், சமூக நீதின்றதே வராது. இப்ப சமூக நீதின்றது அவர்கிட்ட சில இடத்துல வராம போனது காரணம் என்ன தெரியுமா? ஆதித்தரவர் அல்லாத ஒரு தலித் அல்லாத ஒரு கூட்டணி உருவாக்குனாரு இடையில. அது அன்புமணியினுடைய அரசியல் வருகைக்கு பிறகு. அப்போ அதை இன்ஜஸ்ட் பண்ணது அன்புமணி தான், அப்படிதானே வச்சுக்கணும். இப்ப சொல்றாருல, நான் அவருக்காக நிறைய தவறுகளை செய்தேன், அந்த தவறில் முதன்மையான தவறு அவரை முதலில் மந்திரி ஆக்குனது, அதற்கு பிறகு நிறைய தவறுகள் நான் பண்ணிவிட்டேன், அந்த தவறுகள்லாம் மன்னிப்பு வைக்கிறேன். அப்ப இந்த தவறு அதுல அவர் தானே, அதுல வருது இல்ல. ஏன்னா இது 2014 இவரு தருமபுரியில் தேர்தல் நிற்பதற்கு முன்பாக இந்த கலவரம் நடக்குது, தருமபுரி கலவரம் நடக்குது. அந்த கலவரத்திற்கு பிறகுதான் இந்த கூட்டணியை உருவாக்குறாரு. தலித் அல்லாத கூட்டணின்னு ஒண்ணு உருவாக்கிட்டு சமூக நீதியை பத்தி பேச முடியாது. ஆனா அதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்கிறாரு அவரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறது, அதுதான் பொது வழியில இன்றைக்கு அங்கேயே எந்த கட்சியும் ஒரு ஒரு பாமகவை ஒரு கேம், இப்ப நீங்க பாருங்க அன்புமணியே வச்சு கேம் தானே ஆடிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க கூட்டணியில சேர்த்துட்டீங்க, உங்களுக்கு எத்தனை தொகுதின்னு இன்னும் சொல்லல, எத்தனை சீட்டு ஒதுக்கணும்னு சொல்லல. அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய யாருக்குமே இன்னும் எத்தனை சீட்டு எத்தனை தொகுதி சொல்லவே இல்லையா? இவரை மட்டும் நீங்க ஒரு பெரிய கட்சி இல்ல அது. அவங்க அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது பெரிய கட்சி இல்ல. எந்த கட்சி நீங்க பெரிய கட்சியா பாப்பீங்க? நீங்க எவ்வளவு சீட், நீங்க எவ்வளவு, நான் கேக்குறேன்னா எவ்வளவு சீட்டுன்னே சொல்லாம நீங்க கூட்டணி வைக்கிறது ஆபத்தானது இல்ல. நீங்க எவ்வளவு சீட்டு ஷேரிங் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லாமே வெறுமனே கூட்டணி, அப்ப 5 சீட்டு கூட வாங்கி வரா அன்புமணி நாளைக்கு கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. அப்ப 5 எம்எல்ஏ வாங்கிப்பா, அப்பாவும் இல்ல, அவர் தனியா இருக்கிறாரு, கட்சியும் உங்களுக்கு 2ஆ போயிட்டு. இன்னைக்கு ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பு, சென்னை சிட்டி சிவில் கோர்ட்டினுடைய தீர்ப்பு பாத்தீங்கன்னா, தீர்ப்பு வரல, ஒரு அதான் தள்ளி வைக்கல. தேர்தல் கமிஷன் கிட்ட ஐயா அவர்கள் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க 3 வாரத்துலன்னு சொல்றதே அன்புமணிக்கு பின்னாடி இல்லையா? இல்ல இப்ப அன்புமணி அடுத்து டெல்லிக்கு போறேன்னு சொல்லிருக்காருல்ல, அது அவருக்கு ஒரு இது இல்லையா? டெல்லியில போய் என்ன பண்ணுவாரு? டெல்லியில தானே எல்லாமே முடிவெடுத்துட்டு வராங்க. அந்த முடிவுக்கும் கோர்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இது கோர்ட்ல கேஸ் நடக்குது. அவர் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பேச போறேன்னு, தேர்தல் ஆணையத்துக்கு இனிமேல் பவர் இல்லையே. தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லி ஹைகோர்ட்ல டாக்டர் ஐயா அவர்கள் கேஸ் போட்டாரு. அங்க தேர்தல் ஆணையம் தெளிவா சொல்லிட்டு போயிட்டு, இதை இங்க கோர்ட்ல எங்களை கூப்பிடுறதே தப்பு, இந்த கட்சிக்கு அங்கீகாரமே இல்ல, அங்கீகாரம் இழக்கப்பட்ட கட்சி. இப்ப தேர்தல் நன்னடத்தை விதிப்படி அவர்களுடைய ஓட்டு சதவீதம் இல்ல, எம்எல்ஏ எம்பி இல்லைன்றதுனால எங்களுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி அவர்கள் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லை, அங்கீகாரம் இல்லாத கட்சி. அங்கீகாரம் இல்லாத கட்சிக்காக நாங்கள் எந்த விதமான முடிவும் நாங்க எடுக்க முடியாது. சப்போஸ் 2 பேருமே அந்த ஒரே சின்னத்தை கேட்டா நாங்க அந்த சின்னத்தை முடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது சம்பந்தமான கேஸ் இவங்க போடணும் அப்படின்னு, இவங்க ஒரு தீர்ப்பு வேணும், இவங்களுக்கு ஒரு நியாயம் வேணும்னா சிவில் கோர்ட்டை போய் பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இனிமேல் அங்க வேலையே கிடையாது உங்களுக்கு. இந்த கடிதம் விஷயம்லாம் இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்துல இருக்கிற வழக்குக்கு முன்பாக அந்த கடிதத்தை பேஸ் பண்ணி தானே அவரு அங்க போறாரு, அது தப்புன்னு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க சிவில் கோர்ட், சென்னையில உள்ள சிவில் கோர்ட்ல இந்த உரிமையல் பிரச்சனையை நீங்க தீர்த்துங்க. அங்க இப்ப இங்க என்ன சொல்றாங்க, இவரை வாதியவே ஒரு சேர்க்கல அன்புமணியே. எனக்கு கொடுக்கப்பட்ட அட்ரஸ், இங்க வந்திருக்கிற அட்ரஸ் என்னுடைய தலைமை அலுவலகம் இருக்கிற அட்ரஸுக்கு வேணும். அதே மாதிரி அங்க அனுப்பின தபால்ல இருக்கிற விஷயம் தவறான விஷயம். ஏன்னா இந்த பொதுக்குழு ஏற்கனவே முழிக்கப்பட்டு 2015-25 அதனுடைய பதவி காலம் முடிஞ்சிருது. அன்புமணிக்கு தவறான ஒரு தகவலை கொடுத்திருக்கிறாங்க, அது தப்பு சட்டப்படி. அதனால எங்களுக்கு இந்த இனிமேல் வர்ற தபாலும், ஏற்கனவே வந்த தபாலை நீங்கள் நிராகரித்தும்
தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் தான் போட்டிருக்காங்க. ம். அது கோர்ட் பாக்குது, பார்த்துட்டு எங்களையும் பார்ட்டியை சேர்த்துங்கன்னு இவங்க சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் பார்த்தேன் அவங்க பிரஸ்ல. வாதத்தையும் சேர்த்துக்கணும்னு அது சொல்லிட்டு. கோர்ட் என்ன சொல்லிட்டுனா, நான் முதல்ல டெல்லியில தேர்தல் ஆணையத்திட்ட நாங்க என்னன்னு கேட்டிருக்கோம், ம். அவங்களுக்கு 3 வாரம் நேரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அப்ப நீங்க கோர்ட் நிலுவையில் இருக்கும்போது நீங்க சின்னமே ஒதுக்க முடியாது. இப்ப தேர்தல் ஆணையம் ம். இப்ப யாருக்கு சின்னன்றதே இப்ப நீங்க ஒரு காம்ப்ளிகேட்டட் தான். இவங்களும் உரிமை கொண்டாட முடியாது, அவங்களும் உரிமை கொண்டாட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டே மாதிரி தான் வச்சீங்களேன். ம். இப்ப கோர்ட் நிலுவையில் இருக்கும்போது நீங்க இப்படி நீங்களும் உரிமை 2 பேருக்கு கேஸ் நடக்கும்போது 2 பேர்ல யாருக்குன்றத தீர்ப்பு வர வரைக்கும் உரிமை கொண்டாட முடியாது. ம். அப்போ ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கும்போது நீங்க உங்களுக்கு இன்னும் சின்ன முடிவாகல, அதை வச்சு ஏடிஎம்கே நாளைக்கு உங்களுக்கு சீட் ஷேரிங்ல ஒரு 5 சீட் 6 சீட் தான் கொடுப்போம் உங்களை ஏமாத்தினா அன்புமணி என்ன செய்ய முடியும்? இல்ல அது சின்ன முடிவாக நிலைமையிலேயே மாம்பழ சின்னம் என்டிஏ கூட்டணியில அந்த பொதுக்கூட்டத்துல பதிவு பண்ணியிருந்தாங்க. அது டாக்டர் ஐயா அவர்களுடைய ஒரு தவறு. என்ன தவறுனா, அவர் கார்ல வந்துட்டு இருக்கும்போது பிரஸ் போய் கேக்குறாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க நீங்க இந்த கேள்வியை என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்கள்ட்டயோ இல்ல அன்புமணி தரப்புல கேட்டீங்கன்னா இதை சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுக்காக சொல்றேன். ஓகே. அந்த பிரஸ் கேட்கும் போது அவர்கிட்ட என்ன கேக்குறாங்க, ஐயா நீங்க இப்ப எந்த கூட்டணியில இருக்கிறீங்க, என்டிஏ கூட்டணியில நீடிக்கிறீங்க? ஆமா நான் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கேன், நீடிக்கிறேனே அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சமூக வலைதளங்கள்ல பாருங்க எடுத்து. அப்ப இவரு அதுக்கு பிறகு இப்ப இது தப்பு அப்படி இப்படின்லாம் அதை போட்ட தப்பு என்ன கேட்காமலாம் சொன்னாரு. ஆனால் அந்த சொன்ன வார்த்தைகள்ல இருக்கிற வீரியம் இருக்குல்ல, அதனால அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதை பயன்படுத்தலாம்ல. அதான அரசியல். நீங்க தானங்க சொன்னீங்க என்டிஏ கூட்டணியில இருக்கேன்னு. நீங்க இருக்கும்போது உங்க சின்னத்தை தான் போட்டிருக்கோம், உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தா அடுத்த ட்ரிப் சொல்லுங்க அப்படின்றாங்கல்ல. இந்த பக்கம் கேட்டா இந்த பக்கம் ஒரு குத்து, இங்க கேட்டா இங்க ஒரு குத்து. அரசியல் அப்படிதானே. அதனால இவர்களுடைய பிரிவை வைத்து இவர்களுடைய பிரிவால் வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு கிடைக்காமல் 2 கோடி வன்னியர்கள் பாதிக்கிறார்கள். இவர்கள் கட்சி இதுதான் சமயம் என்று அதிமுக 2ஆக உடைத்து அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தை க்ளோஸ் பண்றாங்க. இன்னும் இப்போ அவங்க உடைக்கிறாங்க, அவங்க க்ளோஸ் பண்றாங்கன்னா அது அதிமுகவுக்கு தானே லாஸ் ஆக முடியும். ஏன்னா எப்படி லாஸ் ஆகும்? அவங்க கூட தானே கூட்டணியில இருக்காங்க. அப்படி கிடையாது, அவங்களுடைய ஓட்டு வேணும், அந்த கட்சி உடைஞ்சிடணும். நீங்க புரியுதுல்ல, ஷேர் ஓட்டு. நீங்க உங்களுக்கு தொகுதியை குறைச்சிடுறது. உங்களுக்கு நீங்க 8% ஓட்டு வாங்கினாதான் நீங்க கட்சி அங்கீகாரம் கிடைக்கும். அந்த 8% ஓட்டு வராம உங்களுக்கு பாத்துக்கிறது, ஒரு 6 எம்எல்ஏ கிடைக்காம உங்களை பாத்துக்கிறது. ஆனா உங்களோட கூட்டணியில நாங்க வச்சுக்கிறது. எப்படின்னா உங்களுடைய ஓட்டை நாங்க வாங்கிட்டு நாங்க ஜெயிச்சுக்கிறது, உங்களை அதிகாரம் இல்லாமல் குறைச்சு வச்சிட வேண்டியது. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல இதுக்கு முன்னாடியுமே டயர் நெக்கி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க. அந்த நிர்வாக திறமையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் என்ன சொன்னாருன்னா, நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா யாருக்கு? எடப்பாடிக்கு. இத நானே நிறைய சொல்லியிருக்கேன், அது வேற. அவரு சொன்னது நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா, அரசுனா என்னன்னு தெரியுமா, அரசாங்கம்னு என்னன்னு தெரியுமா, அந்த முதலமைச்சர் பதவினா என்னன்னு தெரியுமா, அந்த பதவியை நிர்வகிக்க தெரியுமா, பொருளாதாரத்தை பத்தி தெரியுமா, நீங்க எல்லாம் டயர் நைக்கின பயலுவதானா சொன்னவர் தான் அன்புமணி. இப்ப எனக்கு என்ன பெரிய வருத்தமான விஷயம்னா, நீண்ட காலமா இந்த அரசியல் பார்வையில நான் பார்த்துட்டு இருக்கேன். இவங்க ஒரு டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு பேட்டியில ஒரு ட்ரிப் என்ன சொன்னாருன்னா, அவர்கிட்ட போய் கேட்கறாங்க நிருபர்கள், நீங்க போராட்டம் எல்லாம் பண்றீங்களா, அந்த போராட்டம் எல்லாம் வீரியமா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அவர் டாக்டர் ஐயா சொன்ன பதில், இந்த டாக்டர் ஐயா ராமதாஸை கேட்டுக்கொண்டுதான் தமிழகத்தில் காத்து அசையும் அப்படின்னு பதில் சொன்னார். காத்து புகாத இடமே இல்ல, அந்த காத்து கூட தமிழ்நாட்டு உள்ள வரணும்னா இந்த டாக்டர் ராமதாஸை கேட்டுக்கொண்டுதான் வர முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய ஆளுமை மிக்க தலைவரா இருந்தார் ஒரு காலத்துல. அத என்ன பண்ணிருக்காரு பையன், எங்க கொண்டுட்டு போய் வச்சுட்டாரு. இப்ப எங்க கொண்டு போய் வைக்கிறாரு தெரியுமா? இந்த நான் இப்ப சொல்ற பேட்டிய அவர் தனியா பிரச பார்த்து சொல்லியிருந்தா கூட ஒரு விதத்துல பெருமைப்பட்டிருக்கலாம். எடப்பாடியை பின்னாடி நிக்க வச்சுக்கிட்டு கூட்டணி முடிச்சுட்டு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு வராங்க, எடப்பாடி பின்னாடி நிக்கிறாரு. இவர் பிரஸ்ல சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் கூட்டணி சேர்ந்து விட்டோம் டயர் நக்கியோடன். நான் டயர் நக்கின்னு அவர் அங்க சொல்லல, நான் ஏற்கனவே சொன்னதை சொல்றேன். அப்படிதானே அர்த்தம்? டயர் நக்கின்னு சொன்னவர் தானே பின்னாடி நிக்கிறாரு. அவரோட கூட்டணி வைத்து விட்டோம். ஆனால் அதிமுக ஆட்சி அமைச்சு முதலமைச்சராக வருவாருன்னு சொல்றாரு. அப்ப நீ நடத்துற அந்த இயக்கம் எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்காக நடத்துகிற இயக்கம்னு வச்சுக்கலாமா? இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி, இவ்வளவு பெரிய 21 பேர்கள் துப்பாக்கி சூட்டில் இறந்து வளர்த்தெடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்னு சொல்லிட்டு இருக்கிற நீ
அந்த பிரஸ் மீட்ல எடப்பாடி வச்சுட்டு இவரை முதலமைச்சர் ஆக்குவதற்காக தான் நான் கூட்டணி வச்சேன்னு சொல்றிய, இது எந்த விதத்துல நியாயம்? இவங்க முதலமைச்சர் வேட்பாளர் ஆகணும்னு இவங்க எந்த இடத்துலயுமே சொல்லல இல்லையா? அதே ஒரு நிலைப்பாட்டுல தானே அன்புமணியுமே இருக்கிறாங்க. இல்லையே, அதாவது நீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்னெடுத்திருக்க கூடாது. நீங்களே சொல்றீங்க நிர்வாகம் தெரியாத நபர் எடப்பாடின்னு சொல்றீங்க. நிர்வாகம் தெரியாத நான் சொல்றது அரசியல் ரீதியா நீங்க முதலமைச்சரா ஆக்குங்க, ஆக்காம போங்க, அது உங்களுடைய சொந்த விருப்பம். நிர்வாகமே தெரியாத ஒரு ஆளை அப்படின்னு சொல்ற படிச்ச நபர் நீங்க சொல்றீங்க. நீங்க நிர்வாகத்துல ஒரு மத்திய அமைச்சரா இருந்த நபர் சொல்றீங்க, ஒரு மார்க் போடுறீங்க, சைபர் மார்க் தான் அவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு நபரை நீங்க நிர்வாகத்துல எப்படி உட்கார வைப்பேன்னு சொல்றீங்கன்னு தான் கேட்கிறேன். நீங்க அவரை ஆதரிங்க, எல்லாம் செய்யுங்க. முதலமைச்சர் பதவின்றது நிர்வாக பதவி இல்லையா? மக்களுக்கான பதவி இல்லையா? ஒரு 8.5 கோடி தமிழர்களுடைய பிரச்சனை இல்லையா? ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை இல்லையா? அங்க கொண்டுட்டு போய் நான் நிர்வாகம் தெரியாத ஒரு நபருக்கு நான் வேலை செய்வேன்னு சொல்றது, நீங்க அது வன்னியர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நிர்வாகம் தெரியாத ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றது எவ்வளவு மடத்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்களா பாப்போம். ஒரு பத்திரிகையாளரா எவ்வளவு பெரிய இத பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க? உங்களை எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க? நீங்க படிச்சவர், ஒரு டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காரு உங்க அப்பா, நீங்க மத்திய அமைச்சரா 5 வருஷம் இருந்தீங்க. 5 வருஷம் இருந்தீங்க, அது வன்னியர்களுக்கு ஒண்ணும் செய்யல. நீங்க ஐக்கிய நாட்டு சபையில பேசினா, அமெரிக்கால பேசுறான்னு சொல்றீங்க, அதனால எந்த வன்னியர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அது வேற விஷயம். நிர்வாகம் தெரியாத ஒரு நபரை நீங்க எப்படி இப்ப ஜெயலலிதா அவர்களுக்கு கூட நிர்வாகம் தெரியலன்னு எங்கேயுமே நீங்க சொல்ல முடியாது. அங்க கூட்டணி வச்சிருந்தாங்க, நிர்வாகம் தெரியலன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நிர்வாகத்திற்கு பேர் போனவர் ஜெயலலிதான்னு பேர் வாங்கினவங்க, ரைட்டா? அவர்கள் கருத்து வேறுபாடு இருக்கலாம், அது வேற. அவர்களை விமர்சனம் பண்ணலாம், அது வேற. ஆனால் நிர்வாகமே தெரியாது. நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா எடப்பாடிக்கு அப்படின்னு கேட்ட நீ முதலமைச்சரை உட்கார வச்சு அந்த நிர்வாகம் என்ன ஆகும்னு கேக்குறேன். அரசியல்ல என்ன வேணா மாறலாம் இல்லையா? அரசியல்ல மாறலாம், ஆனா அவர்களுடைய ஒரு நபருடைய தனிப்பட்ட ஆளுமை இருக்கலாம், அது மாறாதுல்ல. நீங்க அங்கெல்லாம் வரணும். நான் என்ன சொல்றேன்னா, அரசியல்ல எல்லாம் சகஜம்னு கவுண்டமணி மாதிரி சொல்லிட்டு போயிடலாம், அது வேற. அதுல ஒண்ணுமே தெரியாத ஒரு நபரை உட்கார பண்றது எந்த விதத்துல நான் கேக்குறேன். இப்ப நீ சொல்றியா? என்ன பேட்டியில நீ சொல்லு, நிர்வாக திறமை மிக்கவர் எடப்பாடியார், இந்தியாவிலேயே முதன்மையான முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடியார், ஊழலே செய்யாத நபர் எடப்பாடியார் சொல்லலாம். இப்ப சொல்லிட்டு அப்புறம் சொல்லு. இப்ப அது மாதிரி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் அவருக்கு, அப்ப இப்ப நிர்வாகம் நல்லா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பண்ணுங்களா? ஏன்னா அடுத்த 15ஆவது நாள் எலெக்ஷன் முடிஞ்ச 15 நாள் அவரை ஏத்து இதே பேச்ச பேசுவாரு. அதனால ஆமா, இந்த சட்டமன்ற தேர்தல், எனக்கு சட்டமன்ற தேர்தலே கூட்டணி நீடிக்குதா நீடிக்கலையான்றது இன்னொரு 4 வாரம் 3 வாரத்துல அவர் அங்க இருப்பாரா இல்ல வெளியில வந்துருவாரான்ற பிரச்சனை எல்லாம் இருக்கு. பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு கூட்டணின்னு அறிவிச்சாச்சு, இதுக்கப்புறம் வெளியே அறிவிச்சு வெளியில வந்த வரலாறு அவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் புதுசே கிடையாது. இந்த பாராளுமன்ற தேர்தல் என்ன நடந்துச்சு, முத நாள் வரைக்கும் அதிமுக கூட்டணின்னு பிக்ஸ் ஆயிட்டு, இரண்டாம் கட்ட தலைவர்களும் அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களும் பாமக 2ஆம் கட்ட தலைவர்களும் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சுட்டாங்க. எத்தனை மணிக்கு பாஜகவோட பேசினாங்கன்னே தெரியாது யாருக்குமே. அதிமுக காலையில டிக்ளேர் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது பிஜேபி டிக்ளேர் பண்ணாங்களா? அந்த வரலாறுலாம் பாத்துருக்கீங்களா? அதனால இவங்களை போய் நீங்க போய் இன்னும் ஒரு 1.5 மாசம் இருக்கு, இப்ப போய் சொல்லிட்டு இருக்கீங்களா? நான் சொல்றது இன்னும் ஒரு 3 வாரம் கழிச்சு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா சின்னமே வராத போது இப்ப ஒரு பிரச்சனை இப்ப டாக்டர் ஐயா அவர்களுடைய கை என்னை பொறுத்தவரை ஓங்கி இருக்கு. இந்த நேரத்துல சட்ட ரீதியா அந்த கட்சி அவர்கிட்ட வரும்ன்றதுக்கு அவருடைய கைதான் ஓங்கி இருக்கு, சட்ட ரீதியா நான் சொல்றது. அப்ப உனக்கு சின்னம் இல்ல ஒண்ணும் இல்ல, உனக்கு போய் நான் புது சின்னத்துல நீ இவர் போய் ரெட்டால சின்னத்துல ஜெயிக்க முடியாது, நிக்க முடியாது ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு. உனக்கு இப்ப சின்னம் இல்லப்பா, புது சின்னத்துல நான் ஏதாவது தொகுதியை கொடுத்து அதுல உனக்கு பிரச்சனை ஆயிட்டுன்னா அது அதிமுகவுக்கு பிரச்சனை, அதனால நீ ஒரு 4-5 தொகுதியில நில்லுப்பா அப்படின்னு ஏடிஎம்கே அவர்கிட்ட ஒரு பார்கெயின் பண்ணதுன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்க கடுப்பாய் வெளில வருவாங்கல்ல? வாய்ப்பு இருக்குல்லன்ற. இல்ல அதே சமயத்துல ராமதாஸ் ஐயாவோட பாமகவுமே என்டிஏ கூட்டணியில சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. இப்போ அவர் தனித்து விடப்பட்ட மாதிரி தானே நிக்கிறாரு. அவருக்கு நீங்க ஒரு பொது பார்வையில எல்லா பத்திரிகையும் பாக்குறது தனித்து விடப்பட்டாருன்னு நான் இப்ப சொன்னல, அந்த இதுக்காக தான் அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் தேமுதிக யாரோடன்னு போல, தமிழக வெற்றி கழகம் யாரோட கூட்டணின்றத இன்னும் சொல்லல, அவங்க கூட போகல. அதான் அவங்க கூட போல, அவங்களும் யாராவது வந்தாங்கன்னா கூட்டணியில சேர்த்துக்கிறேன்னு இது வரைக்கும் சொல்லல, தனியா நீ பண்ற மாதிரி இருக்காங்க. அதனால இறுதி முடிவு வரணும்ல 4 முனை போட்டியில. இப்ப தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி,
அதிமுக தலைமையிலான ஒரு போட்டி. அதை வந்து இப்ப விஜய் வந்து பிஜேபி தலைமையிலான கூட்டணின்னு சொல்றாரு. ஆமா. அப்படி வச்சுங்க. அது ரெண்டுல ஏதோ ஒண்ணு ஒரு கூட்டணி. திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, சீமான் தலைமை என்னன்னா நாம் தமிழர் ஒரு கூட்டணி, இப்ப தமிழக வெற்றி கழகம் ஒரு கூட்டணி. இப்படி இருக்கு, 4 முனை போட்டியா இருக்கு. இது வரைக்கும் 4 முனை போட்டி இந்த மாதிரி இருந்தது கிடையாது தமிழ்நாட்டுல. இது முதல் ஒரு கட்சி உருவானதுனால 4 முனை போட்டி இப்ப வருது. இந்த 4 முனை போட்டியில திமுகவை தவிர வேறு மீதி இருக்கிற 3 முனை இருக்குல்ல, அவங்க இன்னும் ஒரு முடிவுக்கு வரல யாருன்னு. இல்ல நாதாக்கா எப்பவுமே தனித்துதான் போட்டி அப்படிங்கறத அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்களே. அதாங்க, அவங்க வந்து தனின்னு சொல்றாங்க. ஆனால் சில நபர்கள் போய் அவர்கள்ட்ட சேர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு இப்ப எனக்கு தெரிஞ்சு. இல்ல யார சொல்றீங்க நீங்க? சில நபர்கள் அப்படின்னா சில நபர்கள் அந்த இயக்கத்திலேயே, இப்ப எப்படி தமிழக வெற்றி கழகத்துல அதிமுகல இருந்து போய் இவர் சேர்ந்தார்ல, அது மாதிரி சில நபர்கள் வந்து அதிமுக சரியில்லை அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில சேர்றதுக்கான சில பேர் பேசிட்டு இருக்காங்க. ஓகே. இல்ல அதிமுகல இருந்து எல்லாம் தாவேக்காவுக்குள்ள வரிசை கட்டி போயிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் எப்படி ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க? இல்ல, சில பேருக்கு அவங்கவுங்க பிடித்த அரசியல் தானே முன்னெடுப்பாங்க. அப்போ தாவேக்காவும் இன்னும் சரியான ஒரு முடிவு இல்லை. ஆனா அவர் என்ன முதல்ல அறிவிச்சிருந்தாரு, என்னோட வருவருக்கெல்லாம் வரலாம், கூட்டணி ஆச்சுன்றதே என்ன, இன்னும் கட்சியை சேர்த்துக்கொன்றதானே கூட்டணி ஆச்சு. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னும் போது எல்லாரும் வாங்கினதானே. அப்ப யாரெல்லாம் அதிமுக கூட்டணியில் வந்து எதுவுமே இடம் கிடைக்காத கட்சிகள் எல்லாம் எதை நோக்கி போவோம், படையெடுக்கும் அடுத்தது தாவேக்காவை நோக்கி. ஆமா, அப்ப அரசியல் அதிகாரம் வேணும், நம்ம அங்க போய் உட்காரணும் அப்படின்றதுக்கு தானே போவாங்க. என்னை பொறுத்தவரை அதிமுக ஓட்டு வங்கியில 50% ஓட்டு வங்கி வந்து இப்ப தாவேக்காட்ட போயிட்டு, ஓட்டு வங்கியில சொல்றேன், தொண்டர்கள் போயிட்டாங்க, தலைவர்கள் இருக்காங்க. தொண்டர்களுடைய ஓட்டு கொஞ்சம் கொஞ்சமா அங்க தாவேக்காவை நோக்கி போயிடுச்சு. அதனால இப்ப தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, திமுகல இருக்கிற மாதிரி ஒரு ஒற்றுமையான கூட்டணி வந்து இப்ப வேற எந்த கட்சியிலுமே இல்ல. இந்த மீதி 3 கட்சியிலயும் நீங்க சொல்லுங்க பாப்போம். அவரு சீமான விட்டுருங்க, அவர் தனியா நிக்கிறாரு, அது மக்கள் ஓட்டு போட்டா நான் வரேன்ற மாதிரி அவர் போயிட்டாரு. அதிகாரம் இது வந்து மக்கள் கையிலேயே விட்டுறான், கூட்டணியை வச்சு நான் நிக்கலன்ட்டு போயிட்டாரு. மீதி 2 பெரிய கட்சியும் பாருங்களேன், இன்னும் ஒரு கூட்டணியை செட் ஆகலையே, கூட்டணியோட இதுவே வரலையே அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை. இப்ப திமுக பத்தி அப்படி இல்லையே, நாங்க சீட் ஷேரிங்க பத்தி பிரச்சனை இல்ல, இத பிரச்சனை இல்ல, அந்த கூட்டணி அப்படியே. ஏன்னா மாற்று கருத்து இருக்கிறவங்களை வந்து ஒரே இயக்கத்துல கொண்டு வர்றது. இப்ப அதிமுகவினுடைய மாற்று கருத்தா இருந்தது யாரு, டிடிவி தினகரன். அப்ப அவருடைய அமமுகவை கொண்டு வந்தாங்க, தலைவர்கள் அன்னைக்கு ஒன்னா உட்காந்துட்டாங்க. இது வரைக்கும் தொண்டர்கள் ஒன்னா உட்கார மாட்டாங்க. ஆனா திமுகவை பொறுத்தவரை காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எங்கேயாவது இந்தியாவில சேர முடியுமா? எந்த மாநிலத்திலயாவது சேர்ந்து தேர்தலை சந்திக்க முடியுமா? தமிழ்நாட்டுல 10 வருஷத்துக்கு மேல அப்படியே கையிலேயே வச்சிருக்காரு. முரண்பாடு உள்ள 2 கட்சியை தன்னுடைய கூட்டணியில் வச்சிருக்கிறார். அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் அரசியல் ஆளுமை. இல்ல அதே மாதிரி முரண்பாடு உள்ள பாமகவையும் விசிகாவையும் சேர்த்து இந்த கூட்டணியில இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அவங்க வந்து விடுதலை சிறுத்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான முடிவு சொல்லிட்டாங்கல்ல, எந்த காலத்திலையும் நாங்கள் வந்து பாஜகவோடையும் பாமகவோடையும் எந்த அணியோடையும் கூட்டணி இல்லைன்ற ஒரு விமர்சனத்தை வச்சுட்டாங்க. அப்ப திமுக வந்து நம்ம 2 ஆப்ஷன் திமுகவுக்கு வந்துருச்சு. ஒண்ணு, ராமதாஸ் தலைமையிலான பாமகவை நாம் சேர்த்துக் கொள்வதா, விடுதலை சிறுத்தை கட்சியை நம் கூட்டணியில இருந்து இழப்பதா அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு எந்த ஆப்ஷன் நல்ல ஆப்ஷன்? திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருப்பதுதான் நல்ல ஆப்ஷன். அதனால அதை வந்து அந்த முடிவுக்கு அவங்க போக மாட்டாங்க. இல்ல இன்னொரு பக்கம் வந்து ராமதாஸ் ஐயா வந்து தாவேக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்ததாகவும் ஒரு சில செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சது. இது உண்மையா? இது எனக்கு தெரிஞ்சு உண்மை. ஓகே, அப்போ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அது உண்மை. உண்மை மட்டுமல்ல, விஜய் அவர்களே நேரடியாக தைலாபுரம் சென்று ஐயா அவர்களை உங்களுக்கு குறைத்த சீட்டு என்னை விட, ஏன்னா அவர் தானே முதலமைச்சர் வேட்பாளர், கூட்டணி ஆச்சுன்ற போது கீழே இருக்கிறவங்களுக்கு அவரை விட சீட்டு சேரீங்களா கம்மியா தானே கொடுக்க முடியும். ஒரு 50 சீட்டு கூட கொடுக்கலாம். 50 தொகுதியில நீங்க இல்லைங்க ஐயா, மீதி தொகுதியெல்லாம் நான் நிக்கிறேன், 50 தொகுதி கொடுக்கலாம். தாவேக்கா கூட நின்னா ஜெயிப்பாங்க. அது அடுத்த கட்டம். கட்சி 8% ஓட்டு வாங்கிட்டுனா அங்கீகாரம் ஆயிடுதுல, அது ஒரு பெரிய வெற்றி ஆயிடும்ல அவருக்கு, டாக்டருக்கு. இப்ப சீமான் அவர்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காங்களா, ஒரு எம்பி இருக்காங்களா? கட்சி அங்கீகாரம் ஆனிச்சு, 8% ஓட்டு காமிச்சிட்டாரு. அது மாதிரி தேர்தல் விதி என்னன்னா, ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் ஆகிறதுக்கு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க இருக்கணும், ஒரே சின்னத்துல ஜெயிச்சு, 2 எம்பி இருக்கணும், அப்படி இல்லைன்னா 8% ஓட்டு இருக்கும். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா நீங்க அங்கீகாரம் கிடைச்சிடலாம். அப்ப டாக்டர் ஐயா வந்து இப்படி நினைக்கலாம்ல, பையனை எதிர்க்கிறதுக்கு இதாண்டா ஒரு சரியான வாய்ப்பு
50 தொகுதி நம்ம ஈஸியா 8.5% ஓட்ட வந்துக்கலாம். ஆமா. பாமக தனியா நின்னே 4 எம்எல்ஏக்கள் ஜெயிச்ச வரலாறு பாட்டாளி மொழிக்கு உண்டு. ம். அப்பொழுது பிளஸ் கூட்டணி வரும்போது எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. அப்ப விஜய் அவர்கள் சொல்லலாம், ஐயா நீங்க வந்து உங்களுக்கு சீட்ல கம்மியா இருந்து நீங்க எங்களோட சின்ன கட்சியா இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அரசியல் அனுபவத்தில் இந்த கூட்டணியை தலைமையத்தை நீங்க நடத்துங்க ம். இந்த தேர்தலை ஓகே. அப்படின்னு சொல்றதுக்கே வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவரு தைலாபுரத்துக்கு போவாரா இல்லனா ராமதாஸ் ஐயா பனையூருக்கு வருவாரா அப்படிங்கறதே பெரிய கேள்வி இல்ல. இல்ல அவர் அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தைலாபுரம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்ல அவர் பனையூர் விட்டு வெளியவே வரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இது இருக்கு. கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களே அழைச்சிட்டு வந்தவர் எப்படி ராமதாஸ் ஐயாவை இது பார்க்க போறாரு? தேர்தல்ல ஓகே. இந்த தேர்தல்ல நீங்க அந்த வேலையை செய்யவே முடியாது. ம். ஏன்னா நீங்க ஒரு அயன் லேடி அப்படின்னு பேர் எடுத்தது யாரு? அம்மையார் ஜெயலலிதா. ம். ஜெயலலிதா அம்மையார் டெல்லி போறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க உட்கார்ந்து இருக்கிற சேர் இருக்குல்ல, இங்க பாய்ஸ் கார்ட்ல இருந்து இந்த உட்கார்ந்து இருக்கிற அவங்களுடைய சேர் இருக்குல்ல, ம். அவங்களுடைய ஷோபா அது ஃபிளைட்ல தனியா போய் எங்க பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்தாலும் பாய்ஸ் கார்ட்ல இருந்து போற ஷோபா அங்க போட்டு அதுலதான் உட்காருவாங்க. நீ வேணா ம். கோவில்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. ம். ஆனால் அப்படியாப்பட்ட அவர்களே பாமகவினுடைய அலுவலகம் அதுல ஏற கூட முடியாது. சின்ன இது அவங்களுடைய உடம்புக்கு அதை ஏற முடியாது. அதுல படிக்கட்டு, சின்ன படிக்கட்டு, மாடியில ஆபீஸ். அவர்களே இந்த தேனாம்பேட்டையில் இருக்கிற அலுவலகத்துக்கு நேரடியாக சென்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு போய் 5 எம்பி தொகுதிகளை கொடுத்து கூட்டணி பேசினாங்க. ம். அந்த வரலாறு. அதே மாதிரி மதிமுகவினுடைய அலுவலகத்திற்கு சென்று நேரடியா ம். ஜெயலலிதா அம்மையார்கள் சென்று அவர்களுக்கும் அன்றைக்கு 5 சீட்டை கொடுத்து கூட்டணியில் சேர்த்த வரலாறு உண்டு. அதனால் பெரிய தலைவராக இருந்தவர்கள் கூட ம். தேர்தல் என்று வரும் பொழுது அந்த சிறிய கட்சியினுடைய அலுவலகத்தை தேடி போன வரலாறு தமிழகத்தில் உண்டு. அதனால அவர் போவாருன்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஆனா கடைசி வரைக்கும் 2 பாமகவும் ஒன்னா சேர்றதுக்கான வாய்ப்பு இந்த தேர்தல் வரைக்கும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா சேர்றதுக்கு அது வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த தேர்தலில் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி சார். நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. நன்றி. நன்றி.